நம்ம தொடர்ந்து நம்ம டாக்ட்ரைன் ஆஃப் த சர்ச் அந்த தலைப்பை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் இட் இஸ் டு டிசிப்ளின் பிலீவர்ஸ். ஆமென். விசுவாசிகளுக்கு சபை ஒழுக்கத்துக்குரியதாக காணப்படுது. ஒழுக்கத்துக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதாக, ஒழுக்கத்துக்குரியவைகளில் நடத்துகிறதாக ஆமென் அது இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம், the purpose of the churchல through our fruit bearing, கனி கொடுப்பது மூலமாக அதுக்கு நம்மளை உருவாக்குகிறதற்கு சபை தேவை. சபை எதுக்கு தேவை கேட்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம். எதுக்கு சபைன்னு போகிறீங்களே, சர்ச் சர்ச் என்னது அது? என்ன சொல்லணும்? நாங்கள் கையினால் கட்டப்பட்ட ஆலயம் இல்லை. நாங்கள் அங்கே போகிறோம், அங்கே போய் நாங்கள் ஃபெலோஷிப்பாக இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். பட் we are the temple of God. நாங்கள் தான் சபை, நாங்கள் தான் சர்ச். 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுதில்ல, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? எஸ், நாங்கள் அறிந்து, நாங்கள் ஆராதிக்கிறவர் இப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து புரிந்து தொழுது கொள்ளுகிறோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் it is the disciplined believers. Amen. இது குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 11 அதனுடைய 31 we should look within. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், அதுதான் சபையினுடைய கணக்கே இப்படிதான். இது வந்து கம்யூனியனில் மாத்திரம் சொல்கிற வார்த்தை இல்லை. தினம் காலையில் எழுந்த உடனே நீங்கள் தேவனுக்கு முன்பாக இந்த வார்த்தையை சொல்லணும். என்னை நானே நிதானித்து அறிந்து இந்த நாளுக்குள்ளே பிரவேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். என்னை நானே, it is to discipline believers. எஸ், இதுதான் ஒரு உண்மையான தங்களை சுத்தமாய் காத்து கொண்டு இல்லை காத்து நடக்கணும்னு பிரியப்படுகிற சபை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் அங்கே உள்ள நுழைஞ்ச உடனே the presence of God, the power of God உங்களோட இடைவிட விரும்புவார். ஏன்னா நீங்கள் வருகிறதை, மோசே தூரத்தில் வருகிறதை கர்த்தர் கண்டார். இளையகுமாரன் பாருங்க, த prodigal son, எல்லாவற்றையும் இழந்து, பண்டிகளுக்கு போடுற தவிடு கூட கிடைக்காம எல்லாவற்றையும் இழந்து அவன் மீண்டும் he came to himself. நான் மீண்டும் என் தகப்பனிடத்துக்கு போவேன், எழுந்து தகப்பனிடத்துக்கு போவேன் அப்படின்னு அவன் தகப்பன் வீட்டுக்கு வருகிறத தூரத்தில் யார் பார்த்தா? தகப்பன் பார்த்தான், தூரத்தில் பார்த்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எப்போ வருவான்னு பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் வர்ற நேரம் எல்லாம் அவன் எப்பொழுது வருவான், எப்பொழுது என் அண்டையில் வருவான். இதான் உண்மை. நீங்கள் ஒரு டிசிப்ளின் பிலீவராக இருப்பீங்கன்னா தேவனுக்கு அது ரொம்ப பிரியம். இட் இஸ் டு டிசிப்ளின் பிலீவர்ஸ். அந்த பிலீவர், டிசிப்ளின் பிலீவருடைய ஃபர்ஸ்ட் காரியம் என்னென்னா, முதல்ல அவங்க என்ன செய்வாங்க? நம்மை நாமே நிதானித்து, நான் யார், நான் எப்போ ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் இன்னும் ஏன் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிற எல்லாமே ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் இல்லையா? எல்லாமே ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. அப்போ வந்து நான் ஞானஸ்தானம் எடுத்து நான் இன்னும் எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளே நான் இருக்கேன். ஆமென். எந்த அளவுக்கு நான் கர்த்தருக்குள்ளே என் ஜீவியம் இருக்கிறது, தேவன் என் கூட இருக்கிறாரா, எனக்குள்ளே இருக்கிறாரா. ஆமென். இதை நிதானித்து அறிகிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எஸ், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நம்ம நியாயம் தீர்க்கப்படுவோமா? ஆமென். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:1 வாசிங்க. ரோமர் 8:1 ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அது இங்கிலீஷ்ல படிமா கொஞ்சம். There is therefore sound. There is therefore now no condemnation in them which are in Christ Jesus, who walk not after the flesh but after the spirit. பாத்தீங்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார். எவ்வளவு டிசிப்ளின் காட். ஆமென்.
அவன் என்ன குறை செஞ்சாலும், என்ன பலவீனமாக இருந்தாலும், மோசே எவ்வளோ பலவீனமான மனுஷனாக இருந்தாலும், ஏசையா எவ்வளவு அசுத்த உதறுகள் மத்தியில் இருந்தாலும் அவனுக்குள்ளே வாசம் பண்ண தேவன் விரும்புகிறார். ஆமென். அதே மாதிரி தான் நீங்கள் மாம்சத்தின்படி நடவாமல் சபைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா, நம்ம மாம்சம் கிடையாது. we are not flesh, we are the spirit, we are the member of God, we are the member of God chamber. கர்த்தருடைய ஆலயத்தினுடைய, கர்த்தருடைய பாடி, சரீரத்தினுடைய அவயங்களாக இருக்கிறோம். we are member, அவயம். Amen. we are the branches. I am the true vine, you are the branches. அப்போ அதுதான். அப்போ பைபிள் என்ன சொல்லுது? ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அப்படிதானே? அப்போ ஆவியின்படி நான் நடக்கிறேன்னா, ஆவிக்குரிய காரியங்களை பேசுகிறேன்னா, ஆவிக்குரிய சபையில் இருந்து கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை நான் செய்கிறேன்னா, ஆவிக்குரிய ஆராதிக்கிறேன்னா, ஆவியில் ஜெபிக்கிறேன்னா, ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கிறேன்னா, முதல்ல ஆவியை பெற்றிருக்கிறேன்னா, ஆவியில் பிறந்தனா எனக்குள்ள அந்த ஆவிக்குரிய அனுபவம் இருக்கா? பரிசுத்தாவிக்குள்ள ஜீவிக்கிற அந்த ஜீவியம் இருக்கா? பரிசுத்தாவியை குறித்து பேசுகிறேன்னா, அதை குறித்து வாஞ்சிக்கிறேன்னா? ஆமென். அதை தான் நீங்கள் நிதானித்து அறியணும். இல்லைன்னா எங்கே போயிட்டுருக்கேன் என் லைஃப் இப்படியே போனால் நான் பரலோகம் போவேன்னா? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்கிறாரு, கரெக்ட். பட் நான் மாம்சத்தின்படி நடக்காமல் இருக்கிறேன்னா, ஆவியின்படி நடக்கிறேன்னா, மாம்சத்தின்படி நடந்தா எனக்குள்ள என்னென்னலாம் இருக்கும்? கலாத்தியர்ல இருக்குல்ல, 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கும். வெளியரங்கமாயிரும். சபையில் வந்துட்டுலாம் உங்களாலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. மாம்சத்தின்படி நடந்தால் ஈஸியாக காமிச்சிடும். அதுக்கல்ல நம்மளை தேவன் அழைத்தது. அப்போ இதுதான் நிதானித்து அறியணும். ஒருவேளை அந்த மாதிரியான காரியங்கள், சிம்டம்ஸ் எனக்கு தோணுதா? இப்போ சில சிம்டம்ஸ் நம்ம சரீரத்தில் தோன்றும் இல்லையா? உதாரணமாக கண், ஏதாவது ஒன்று, ஒரு பெயின் வரும், இல்லை ஒரு உறுத்தல் வரும் அப்படின்னா, ஏதோ ஒன்று வரப்போகுது, ஏதோ ஒரு காரியம் வரப்போகுதுங்கிறது சிம்டம்ஸ். உடனே நம்ம என்ன செய்கிறோம்? அதுக்கு ஒரு ஐ ட்ராப்ஸ் ஏதோ ஒன்று போட்டு அது என்ன செய்துடுறோம்? சரி பண்ணிடுறோம். அவ்வளோதான். சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணிட்டா நிதானித்தறிந்தால் நியாயந்திருக்கப்படும். ஓகே, இப்போ 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசி. 1 கொரிந்தியர், இது ரொம்ப முக்கியம். ஆமென். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி. நல்ல கவனிங்க. இதைத்தான் அங்க ரோமர் 8:1 படிச்சீங்க. என்ன படிச்சீங்க அங்க? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்துல ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப ஆவியில பிறந்தாச்சுன்னா உங்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நோ கண்டம்னேஷன். எப்போ ஆக்கினை தீர்ப்பு? நம்ம பார்த்தோம், ரேப்சர் போன சப்ஜெக்டில் பார்த்தோம். எஸ், தேவனுடைய வருகையில் கடைசியில் ஜட்ஜ்மெண்ட்டில் எல்லாருக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. புரியுதா? எல்லாருக்குமே உண்டு. எல்லாருக்கும் ஆக்கினை தீர்ப்பு. ஆவியின்படி நடக்கிறவங்க ரைட் சைடு, மாம்சத்தின்படி நடந்தவங்கெல்லாம் லெஃப்ட் சைடு. அப்படி தாங்க ஆக்கினை தீர்ப்பு. நான் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. அது உங்களுக்கு ஏற்கனவே அந்த பைபிள் ஸ்டடி அந்த யூத் மீட்டிங்கில் எடுத்துருக்குறேன். அந்த சப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்போ அதுதான் ஃபைனல். அப்போ நமக்கு அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் நமக்கு என்ன இல்லை? கண்டம்னேஷன் இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனால் ஒன்று இருக்குது. அது என்னது? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? உலகத்தோடு நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு. இதுதான் முக்கியம். அது இங்கிலீஷில் படி கொஞ்சம். But when we are judged, we are chastened of the Lord, that we should not be condemned with the world. Chastened என்னது? Judged. Chastened என்னது? Chastened என்னது? By undergoing his correction, we are disciplined. அந்த ஆம்பிளிஃபையர் வெர்ஷன்ல போட்டுருக்கு பாருங்க. But when we are disciplined by undergoing his correction. Amen. So that we will not be condemned to eternal punishment along with the world. Eternal punishment. கடைசியில் உள்ள பனிஷ்மெண்ட்டுக்கு நமக்கு என்ன இல்லை? கடைசியில் உள்ள பனிஷ்மெண்ட் நமக்கு இல்லை. புரிஞ்சுட்டவங்க கரங்களை உயர்த்துங்க. லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ல நமக்கு பனிஷ்மெண்ட் இல்லை. ஆனால் என்ன இருக்கு? கரெக்ஷன், சிக்ஷை. அதுதான் தமிழில் என்ன சொல்லுது? சிட்சிக்கப்படுகிறோம். chastened. Amen. Yes.
or condemned along with the world. Not to be condemned, மன்னிக்கவும், yes, discipline. அதுக்கு நிறைய பதம் வருது. சரியான பதம் வந்து என்னதுன்னா கரெக்ஷன். கரெக்ஷன் 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 என்னது? கரெக்ஷன் என்னதுமா? கரெக்ஷன் என்னது? சிக்ஷை, சில அடி போதுமா? சொல்லப்போனால் சில வேலைகளில் சில வலி, சில வேதனை. ஆமென். ஆண்டவர் சொல்கிறார்ல, யோவான் 15 வாசிங்களேன். யோவான் 15 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 1ஆம் வசனத்தை வேகமாக வாசி. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். எஸ், இதான் இதான் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை என்ன செய்கிறார்? சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணுகிறார். ஆமென். He purchased it. ஆமென். அப்படிதானே? எஸ், அதிக கனிகளை அவர் சுத்தம் பண்ணும்போது நீங்கள் நல்லா பாருங்கள். உங்களுக்கு அடிபட்டு போய் ஏதாவது சின்ன ஃப்ராக்சர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் எய்டுக்கு போகும்போது, ஃபஸ்ட் எய்டில் உங்களுக்கு கொடுத்தம்போது அந்த டிஞ்சர் அந்த இதெல்லாம் வைப்பாங்கல்ல, அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? சுருன்னு எரியும். எரியுமா இல்லையா? காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அப்போ அதை கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி அப்படி பண்ணும்போது என்ன செய்யும் உங்களுக்கு? அதுதான் சிக்ஷை. அதுதான் சுத்தம். சுத்தம் பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கும். இது புரியுதா? ஆமாம், அதுதான் அங்கே வேதம் என்ன சொல்கிறது நமக்கு? சிக்ஷை. சிக்ஷை என்பது தேவன் உலகத்தோடு நியாய தீர்ப்பு இல்லை, ஆனால் நமக்கு என்ன உண்டு நாங்கள் பார்த்தோம்? சிக்ஷை. அப்போ நம்ம சில காரியத்தை கவனிக்கணும். எதை நிமித்தம் இந்த சிக்ஷை வரும்? we should look within. லூக்கா 1 கொரிந்தியர் 11 27 28. 1 கொரிந்தியர் 11 படிச்சிங்களா? 31 32. அதே அதுக்கு முன்னாடி 27 28. இப்படி இருக்க, எவன் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். shall be guilty of the body and blood of the Lord. புரியுதா உங்களுக்கு? அப்ப பாடினா யாரு? நீங்க தான். we are the body of Christ. ஆமென். அப்ப அதை தீட்டுப்படுத்தவோ அதை அசுசிப்படுத்தவோ நமக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. ஆகவே தான் நீங்கள் 1 கொரிந்தியர்ல நீங்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன போடுது? என்ன போட்டிருக்கு? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அடுத்தது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஒருவன் if any man defile the temple of God himself shall God destroy. Amen. புரியுதா? இதெல்லாம் சேர்த்து பாருங்க. டெஸ்ட்ராய்னா என்னது? கெடுப்பார், அழிப்பார். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அது அவர் என்ன செய்கிறார்? அறுத்து போடுகிறார். டெஸ்ட்ராய், கட் ஆஃப். அதனால தான் சமயத்தில் நமக்கு வந்து ஹெவி பனிஷ்மெண்ட் மாதிரி வருது. பனிஷ்மெண்ட்லேயே நிறையா இருக்குது. சிக்ஷை. சிக்ஷைனா என்னது? லேசாக ஒரு கம்பால் அடிக்கிறாங்கல்ல. இன்றைக்கும் வீட்டில் உங்களை அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் வீட்டில் பெரம்பு இருக்குது? இருக்கா? எத்தனை பேர் வீட்டில் பெரம்பு இருக்குது? பெரம்புனா என்னது? குச்சி. பார்த்தீங்களா? யாரோ ஒரு வீட்டில் இருக்குது. எனக்கெல்லாம் பழைய ஞாபகம் வருது. எங்கே இருக்கா? ஏன்னா இன்றைக்கி இருக்கும். சிரிக்கிறீங்க, தெரியுது, இருக்கும். ஆமாம், வச்சுருப்பாங்கல்ல. எதுக்கு அது? அதை வச்சு உங்களை டெய்லி அடிக்கிறாங்களா? இந்த குச்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அது சின்ன வயசுலேருந்து அது அப்படி ப்ராக்டிஸிங் இல்லையா? சின்ன வயசுலேருந்தே அது பழக்கம். அந்த சொல்கிறாள்ல, எங்கள் வீட்டில் இருக்குது, பெரம்பு இருக்குது. எங்கள் வீட்டில் நான்லாம் இருக்கும்போதெல்லாம் உங்கள் வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் பெரம்பு இருக்கும். ஆமாம், பெரம்பு இருக்கும். அது எடுக்க போகிறேன்னு தெரிஞ்சது அங்கே ஓடுவோம், ஓட்டம். ஆமாம், சரியா? ஆமாம். அது ஏன்னா சிக்ஷை, கண்டிக்கிறான். அதை பெரம்பு அடித்தனால பெரம்பை கையாடாதவன் மூடன். அவன் பிள்ளையை பெரம்புனாலும் அடிக்கிறதுனால அவன் சாக மாட்டான்னு சொல்கிறார்.
அப்போ சாகிற மாதிரி அடிப்பான். புரியுதா? அப்படி அல்ல. ஒரு தகப்பன் எப்படி அடிப்பான்? கோபத்தில் நல்லா மாறணும்னு கரெக்ஷன். எஸ், கரெக்ஷன். இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு குச்சியே தேவையில்லை, பேசுகிற பேச்சே போதும், அதுவே குச்சி மாதிரி ஆயிரும். அடி மாதிரி உங்களுக்கு சொல்லு 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 விடும். அங்கேயாவதுலாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், இங்கே வந்தால் தான் அப்படி இருக்குது. என்ன அப்படி தானா? சபையில் வந்தால் தான் எங்களுக்கு பெரம்பே இருக்கு. அப்படியா? ஏதோ ஒன்று கர்த்தர் எங்கேயோ ஒரு இடத்துல கையாடுவார். அதை கையாடாமல் விட மாட்டேன். ஏன்னா உங்கள் மேலே வைத்திருக்கிற பிரியத்தினால. ஏன்னா அதான் ஆண்டவர் சொல்ற, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை என்ன செய்வாராம்? தேவன் கெடுப்பார். நான் சொல்லலைங்க, அந்த வசனம் சொல்லுது. நீங்களே அந்த ஆலயம். இங்கிலீஷ்ல படி, if any man defile the temple of God, him shall God destroy. Him shall God destroy. For the temple of God is holy, which temple ye are. Temple ye are. எவ்வளோ அருமையாக இருக்கு பார்த்தீங்களா? இதை மறக்காதீங்க. அப்போ இந்த கரெக்ஷன் உண்டு, கரெக்ஷன் உண்டு. அடுத்தது 1 கொரிந்தியர் 11:28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். Let a man examine himself. ரொம்ப முக்கியம். உங்களை தினம் நீங்க கரெக்ஷன் பண்ணணும், எக்ஸாமின் பண்ணணும். புரியுதா? தினம் உங்களையே நீங்க பலிபீடத்தில் வச்சு கரெக்ட் பண்ணணும். ஆமென். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ ஆண்டவரே? என்னை ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பார்னு சொல்லியிருக்கீங்களே, நீங்களே இந்த ஆலயம் சொல்லியிருக்கீங்களே. ஆமென். என்ன நானே கெடுக்கக்கூடாது, என்ன நானே ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் பிசாசு உங்களை கெடுத்தா பிசாசை விடுவார் ஆண்டவர்? அழிச்சு போட்டுருவார், நிர்மூலமாக்கிடுவார். நம்ம அதுக்கெலாம் நிறையா சாட்சியெல்லாம் பார்த்துருக்குறோம். அவங்களாம் இன்றைக்கி இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டாங்க. உண்மை. எத்தனை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு பார்த்த பிசாசுகளெல்லாம் கர்த்தர் டெஸ்ட்ராய்ட். ஆமென். அடுத்ததாக 31:32 அதை நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? சரி, 21:22 படிங்க. இல்லை, ஓகே, 31:32 தான். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அப்போ சிட்சை, சாஸ்டனிங் என்பது தேவன் தம்முடைய பிள்ளைகளை சபையில் நேசிப்பதற்குண்டான அடையாளம். பிகாஸ் he encouraged them to mature. அவங்க மெச்சூராக வர்றதுக்காக தேவன் அவங்களை என்ன செய்கிறார்? மெச்சூர் மீன்ஸ் அதிக கனிகளை கொடுக்கும்படி. மெச்சூர் பிள்ளைகளாக வரணும். சின்ன பிள்ளை மாதிரி பரம்பல் அடி வாங்கிட்டு இருக்கக்கூடாது, மெச்சூராக வரும். ஆகவே தான் அந்த சிட்சையை தேவன் வைத்திருக்கிறார். அது எங்கேருந்து வருதுன்னா எபிரேயர் 12 வேகமாக படிங்க. இன்றைக்கி அதை மட்டும் பார்ப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள் வரை வேகமாக படிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடப்படும். அப்ப நம்ம சுற்றி இருக்கிற பாவம், உங்களை சுற்றி இன்னைக்கு எத்தனை பாவம் இருக்கு? உங்களை சுற்றி இதில் பாவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. காலேஜ் போறீங்க இல்லையா? காலேஜ் போகிற பிள்ளைகள் தான் நிறையா இருக்கீங்க இல்லையா? ஸ்கூலினுடைய ஃபைனலுக்கும் காலேஜ் போகிறது தான். இன்னும் வேலை செய்கிற பிள்ளைங்க கூட இருக்கீங்க, 1-2 பேர் இருக்கீங்க. அப்போ உங்களை சுற்றி எப்படி இருக்கலாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுதா? தெரியுன்னு சொல்கிறவங்க கரங்களை வேறு. எங்களை சுற்றி நெருங்கி இருக்குது, நிறைய காரியம் இருக்குது பாஸ்டர் அப்படி சொல்கிறவங்க கரங்களை வேறு. அது எங்களுக்கு தெரியுது. பார்த்தீங்களா? எல்லாருக்கும் தெரியுது. யாருக்கும் தெரியாமல் இல்லை. நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டிங்களா? மகளே, இந்த வார்த்தையை உங்கள் பாஸ்டர் பிரசங்கிச்சானே, நெருங்கி வருகிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுன்னு சொன்னானே, நீ தள்ளிவிட்டு ஓடனியா? உனக்கு தெரியும் தானே உன்னை எது அன்னைக்கு நெருங்கி இருந்ததுன்னு? நீ ஏன் அதை தள்ளி விட முடியலை? கர்த்தர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? சொல்லுங்கள். கேட்பாரா கேட்க மாட்டாரா? கண்டிப்பாக கேட்பார். அப்போ நெருங்கி வருகிற
நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு தள்ளு இல்லைன்னா சேஷ்டை. சிச்சை நமக்கு இந்த பூமியில் இல்லைன்னா நமக்கு சிச்சை வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போயிடும். ஒரு பிள்ளை ஒரு தகப்பன் ரொம்ப திட்டாருன்னா அந்த பிள்ளை 2-3 நாளைக்கு சோர்ந்து போயிடும். நம்ம அப்பா இப்படி திட்டாரு, நம்ம மேலே இவ்வளோ பிரிய வச்சுருந்தா அப்பா அம்மா இப்படி பேசிட்டாங்களே, அது 2-3 நாளைக்கு இருக்கும் இல்லைம்மா. அதான் சிச்சை. 2 நாளைக்கு உங்களை தூங்க விடாது, சாப்பிட விடாது. எவ்வளோதான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலும் உங்கள் மனசாட்சி உங்களை உடைக்கும் இல்லையா? அதுதான். அப்போ நெருங்கி வருகிற என்ன சொல்கிறாரு? பாவத்தை தள்ளிவிட்டு. ஆமென். அடுத்தது 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். ஆமென். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். எவ்வளவு விபரீதங்களை சகித்திருக்கிறார். தமக்கு முன்பாக சந்தோஷம் இருக்கு. என்ன சந்தோஷம்? பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, பிள்ளைகள் மாறிடுவாங்க. உங்கள் தகப்பன் கரெக்ஷன் பண்ண உடனே என்ன நினைப்பாங்க? என் பிள்ளை மாறிடும், இதோட இனி அந்த தப்பை செய்யாது, இனி அது மாறி அது நல்லா படித்து அது நல்ல வேலை செஞ்சு நல்ல வாழ்க்கையில் டாப்பில் வரும். ஆமென். இது உணர்ந்துரும். ஆமென். ஏசு அப்படி தானே. அந்த 2ஆம் வசனத்தை மீண்டும் படிங்க. 2ஆம் வசனத்தை மீண்டும் போடுப்பா. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். நம்ம அம்மா அப்பாலாம் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவு வெளியில் வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ அவமானம், எவ்வளவு விதமான நிந்தைகளை நமக்காக சகிக்கிறாங்க. காரணம் என்ன? சொல்லுங்க. காரணம் என்ன? என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். என் பிள்ளைகள் அதே மாதிரி தான் இயேசு தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு பரலோகம் காமிக்குது. நீங்கள் இவங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் உங்கள் ஜீவனை கொடுக்கும்போது இத்தனை ஆத்துமாக்களையும் கொள்ள பொருளாக உங்களுக்கு தருவேன். ஆமாம். இத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் உங்கள் பேரில் பரலோகத்தில் நான் சேர்த்துப்பேன் பிதா சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக அவருக்கு. அப்போ அந்த அவமானத்தெல்லாம் எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். எதுக்கு வீற்றிருக்கிறார்? நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட சிலுவை இங்கே பரலோகத்துக்கு வரப்போகிற என் பிள்ளைகளுக்காக நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார். நம்மளை பார்த்தோன்னு சந்தோஷப்படுவார். புரியுதா? நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார். ஆமென். உனக்காக நான் அவமானங்களை ஏற்றுக்கொண்டேன். ஆமென். உங்கள் அப்பா அம்மா கூட பாருங்கள், ஒரு நாளில் சொல்லுவாங்க, உங்களை ஒரு குறிப்பிட்ட நாளில் சொல்லுவாங்க, எவ்வளவு அவமானம் வந்துச்சுப்பா என் பிள்ளை நிமித்தம். எல்லாவற்றையும் பொறுமையோடு ஜெபிச்சு ஆமென். என் பிள்ளை ஒரு நாள் மாறும். எனக்கு நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது. கர்த்தர் எனக்கு அதை காமிச்சார். நான் விடலை, ஜெபிச்சேன். இன்றைக்கி என் பிள்ளை நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கு, நல்ல சந்தோஷமாக இருக்குது, சமாதானமாக இருக்குது. சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது, பார்க்கும்போது. உண்மைதானா? நிச்சயமா. 3ஆம் வசனம் 4. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, தம்பி மாத்தி போடு சீக்கிரம், அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஆமென். இங்கிலீஷ்ல படி கொஞ்சம் சீக்கிரம். If you endure chastening, God dealeth with you as with sons. For what son is he whom the Father chasteneth not? Amen. Correction for the purpose of discipline. எவ்வளவு உண்மை.
அடுத்து எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. கடினமான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்குது பைபிள் இல்லையா? ஆமென். எஸ் எஸ். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ், நம்ம இதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். நம்பர் 1, லுக் அரவுண்ட் த விட்னஸ் இல்லையா? எபிரேயர் 12:1 என்ன போட்டோம்? லுக் அரவுண்ட் த விட்னஸ். 2வது 1ஆம் வசனத்திலே லுக் அட் யுவர் செல்ஃப். லுக் அரவுண்ட் யுவர் செல்ஃப். லுக் அரவுண்ட் த விட்னஸ். லுக் அரவுண்ட் த விட்னஸ். 2வது லுக் அட் யுவர் செல்ஃப். லுக் அட் யுவர் செல்ஃப். சரியா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஓடுறது யார் ஓடுவா? யார் ஓடுவா? ஓடுறது யார் ஓடுவா? நமக்கு நியமிக்க ஓட்டம்னா என்னது? யுவர் ட்ராக். ரிலேயில் உங்கள் ட்ராக். 100 மீட்டர்ஸ் ரன்னர்ஸில் யார் ஓடுவா? ரன்னர்ஸ். ரன்னர்ஸ் ஃபார் வின்னர்ஸ். வின்னர்ஸ் ஃபார் ரன்னர்ஸ். ரன்னர்ஸ் ஃபார் வின்னர்ஸ். யாருக்கு அவார்டு? ஓட்டத்தில் ஓடுறவங்க தானே, ரன்னருக்கு தானே. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம்னா என்னதுமா? உங்களுக்கு இந்த பூமியில் ஒரு ஓட்டம் இருக்குது, ஒரு 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 ரேஸ் இருக்குது. யார் அதை அந்த 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 டார்கெட்டை அடைகிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் என்னென்னா, லுக் அரவுண்ட் த வின்னர்ஸ். லுக் அட் யுவர் செல்ஃப். உங்களை நிதானித்து அறிஞ்சு ஓடுங்க. எப்படி ஓடுறேன்னு நிதானித்து அறிஞ்சு ஓடுங்க. பாருங்கள், ஜிம்மில் போகிறவங்க எதுக்கு போகிறாங்க? பாக்ஸிங்கா? ஓகே. எதுக்கு போகிறாங்க? எதுக்கு? சரீரத்தை எப்படி வச்சுக்கணும், சரீரத்தை எப்படி ஜிம்மில் போய் நல்லா ட்ரிம்மாக வச்சுக்கணும், நல்லா 10 முட்டை குடிக்கணும், அது செய்யணும், இது செய்யணும், அது தூக்கணும், இதை தூக்கணும். ஆமாம். எதுக்கு? அது சரீரத்துக்கு. நம்ம ஆவிக்கு ஆத்மாவுக்கு எங்கே இருக்குது ஜிம்மு? எங்கே இருக்குது ஜிம்மு? சபை தான் ஜிம்மு. ஓகே, ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடு நியாயந்திருக்கப்படாதபடிக்கு தேவனாலே சிட்சிக்கப்படுது. ஆனபடினாலே மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மளுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. கர்த்தாவே, ஆவியின்படி நடக்கிற எங்களுக்கு, ஆவிக்குரிய சபையில் இருக்கிற எங்களுக்கு, ஆவியின் உபதேசத்தை கேட்டு கரெக்ஷன் பண்ணி ஆண்டவரை சரி செய்ய வேண்டியதை சரி செய்து ஓடுகிற பிள்ளைகள் இதோ ஆண்டவரே, நீர் எப்படி உமக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தை நிமித்தம் அவமானத்தை எண்ணாமல் பொறுமையோடு ஓடினீரோ, நாங்களும் எங்களுக்கு முன்பாக இருக்கிற பரலோகமான சந்தோஷம், பரிசுத்தாவியாகிய சந்தோஷம், சமாதானம், இவைகளை முன்வைத்து நாங்கள் ஓடுகிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி